இந்த வருஷம் ஆடி அமாவாசையும் சூரிய கிரகமும் ஒரே நாள்ல நடக்குது. நம்ம அந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இந்த நாள்ல நம்ம என்ன செய்யலாம், எதை அவாய்ட் பண்ணணும்? ஒரே நாள்ல ஆடி அமாவாசையும் சூரிய கிரகணமே வருதே, இதுதான் பல பேரோட கேள்வி. இன்னைக்கு இந்த ஆண்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, சூரிய கிரகணம் வர்றதுனால தர்ப்பணம் கொடுக்க கூடாதா, கோயிலுக்கு செல்லலாமா, காக்காக்கு சாப்பாடு வைக்கலாமா, படையல் போடலாமா, சூதக காலம் இருக்குதா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் எல்லா மனுஷங்களுக்கும் வந்துட்டு இருக்குது. 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி அமாவாசை அதோட தொடர்புடையதான் இந்த சூரிய கிரகணம் குறித்து தான் மரபு மற்றும் வானியல் உண்மையை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். முதல்ல ஆடி அமாவாசை 2026 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ்நாடு பஞ்சாங்க கணக்கீட்டின்படி ஆகஸ்ட் 12 விடியற் காலையில் 2:11 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சது. எப்போ முடியுது அப்படின்னா ஆகஸ்ட் 13 விடிய காலையில் 12:16க்கு முடியுது. இடத்துக்கேற்ப பஞ்சாங்க நேரங்களில் சில நிமிஷம் மாறுபாடு இருக்கலாம். ஆனால் ஆடி அமாவாசை அனுஷ்டிக்கப்படக்கூடிய நாள் ஆகஸ்ட் 12, 2026 அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால முன்னோர் வழிபாட்டை செய்ய நினைக்கிறவங்க தங்களுடைய குல வழக்கப்படி ஆகஸ்ட் 12 பகல் நேரத்தில் தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளை செய்வது தொடர்பாக உள்ளூர் புரோகிதர் அல்லது குடும்பத்தில் வழக்கமாக செஞ்சுட்டு வரவங்க பெரியவங்க இந்த முறையை பின்பற்றலாம். ஆனால் அதே நாளில் சூரிய கிரகணம் வருதா? ஆமாம், வருது. 2022 ஆகஸ்ட் 12 அன்று உலகத்தில் சில பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியுது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான திருத்தம், இது வளைய சூரிய கிரகணம் அல்ல, முழு சூரிய கிரகணம். நிலா சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய வகையிலான இந்த கிரகணம் உலகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் முழுசாக தெரியும். கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடக்கு ரஷ்யா, ஸ்பெயின் இந்த கண்ட்ரியில் நல்லா தெரியும். ஐரோப்பா மற்றும் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் கொஞ்சம் பகுதி கிரகணமாக தெரியும். ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணமே தெரியாது. சென்னை, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் நகரங்கள்லையும் இது காணப்படாது. இதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிரகணத்தின் போது இந்தியாவில் சூரியன் வானத்திலேயே இருக்காது. அதாவது இந்தியாவில் இரவு நேரத்தில் நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு. சூரிய கிரகணத்தின் இந்திய டைம் என்ன? ஆகஸ்ட் 12 நைட்டு 9 மணி. இந்த டைமில் தான் சூரிய கிரகணம் தொடங்குது. அடுத்த நாள் காலையில் 1:27 1:28க்கு முடியுது. முழு கிரகத்தினுடைய மைய கட்டமோ உலகத்தினுடைய கிரகண பாதையில் உள்ள பகுதிகளில் நிகழும். இந்தியாவில் அதே நேரத்தில் சூரியன் மறைஞ்சிருக்கிறதுனால கிரகணத்தை நேரில் பார்க்க முடியாது. எனவே இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நேரில் பார்க்க முடியாது. அப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா? இதுதான் உங்களுடைய முக்கியமான கேள்வி. பொதுவாக ஆகஸ்ட் 12 பகல் நேரத்தில் ஆடி அமாவாசைக்கு முன்னோருடைய வழிபாடு செய்கிறது தடையே இல்லை அப்படின்னு நம்மளுடைய பஞ்சாங்க மரபுகள் தெரிவிக்குது. ஏன்? சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. மேலும் கிரகணம் நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னாக்க ஆடி அமாவாசை வழிபாட்டுக்குரிய நாள் ஆகஸ்ட் 12 முன்னோருடைய வழிபாட்டு நாள். தர்ப்பணம் போன்றவற்றை செய்யலாம். குடும்ப தங்கங்களில் வழக்கமான முறையில் பகல் 12 மணிக்குள்ள ஆகஸ்ட் 12 பகல் நேரத்தில் செய்யலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், சூதகம், கிரகண வழிபாட்டு விதிகள், சமயப்பிரிவு, குடும்ப மரபு, ஊர் வழக்கம், ஆலய மரபு இதை பொறுத்து மாறுபடலாம். உங்கள் குடும்பத்தில் தலைமுறையில் யாராவது ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றி வராங்க அப்படின்னா அதை மாற்றத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்ப புரோகிதரை கன்சல்ட் பண்ணுங்க. ஆலய அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஆடி அமாவாசை முன்னோருடைய வழிபாட்டுக்கு முக்கியம்? நம்மளுடைய பாரம்பரியத்தில் அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு முக்கியமான நாளாக பார்க்குறாங்க. அதுலேயும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை ஆகிய நாட்களுக்கு பல குடும்பங்களில் தனிச்சிறப்பு இருக்குது. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம், தானம், அன்னதானம், முன்னோர் நினைவு வழிபாடு இதெல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒரு நாளாக பல குடும்பங்களில் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு சடங்கு கிடையாது. நாம் இன்னைக்கு வாழ்றதுக்கு முன்னாடி நமக்காக வாழ்ந்தவர்களை மறக்காம நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாடு தான். நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடாக இதை பார்க்கலாம். ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள்லாம் தர்ப்பணம் செய்கிறாங்க. நீருக்கு ஆன்மீக மரபில் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அதனால அமாவாசை நாளில் பலர் ஆறு, கடல், புனித தீர்த்தம் போன்ற இடங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, காவேரி கரை இந்த மாதிரி புனித தலங்களில் அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு நடக்கிறது ரொம்ப மரபு. குறிப்பாக ராமேஸ்வரம் போன்ற தலங்களில் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு நிறைய பக்தர்கள் போவாங்க. அது வழக்கமான ஒன்று. ஆனால் எல்லார்கிட்டையும் அவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ண முடியுமா? கட்டாயம் கிடையாது.
உங்கள் குடும்ப வழக்கப்படி வீட்டிலேயே முறையாக முன்னோர் வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் தர்ப்பணம் செய்ய முடியாவிட்டால் சிலருக்கு வேலை காரணமாக, உடல்நல காரணமாக டிராவல் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால ஆற்றங்கரைக்கோ கடற்கரைக்கோ செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க மனசு வருத்தப்பட தேவையில்லை. உங்கள் குடும்பத்தில் பின்பற்றக்கூடிய முறைக்கு ஏற்ப வீட்டிலேயே முன்னோர்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணலாம். அவங்களுடைய பெயர்களை நினைவு கூறலாம். அவங்களுக்காக உணவு தயாரித்து உரிய முறையில் படைக்கலாம். முடிஞ்சால் தானம் பண்ணலாம். அல்லது ஏழை அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். முன்னோருடைய வழிபாட்டினுடைய உள்ளார்ந்த உணர்வு நன்றி கூறுதல் மட்டும்தான். காகத்துக்கு ஏன் சாப்பாடு வைக்கிறாங்க? அமாவாசைனால காகத்துக்கு ஒரு சாப்பாடு வைக்கிறதுனால பல குடும்பங்களில் தலைமுறையாக இருந்துட்டு வருது. இதுக்கு பல்வேறு பாரம்பரிய விளக்கமும் இருக்குது. சில குடும்பங்கள் காகத்தை முன்னோர்களுடைய அடையாளமாக கருதி உணவு வைக்கிறாங்க. சிலர் அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற நன்றி உணர்வின் அடிப்படையில் உணவு கொடுக்குறாங்க. காகம் உணவு சாப்பிட்டாதான் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற அறிவியல் உண்மையா அப்படின்றத சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருணை செயல் ஒரு நல்ல பண்பு, கேரக்டர்ஸ். காகத்திற்கு உணவு, பசிச்சவங்களுக்கு உணவு, முடியாதவங்களுக்கு தானம். இதை ஆடி அமாவாசை நாளில் பண்ணணும். அது ஒரு நன்றி உணர்வினுடைய வழிபாடு. முன்னோர்களுக்கு படையல் வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். ஆகஸ்ட் 12 பகல் நேரத்தில் குடும்ப மரபுப்படி செய்யலாம். சாதம், பருப்பு, காய்கறி, நம்ம முன்னோர்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், பழங்கள், இதெல்லாம் வச்சு சில குடும்பங்களில் வழிபாடு பண்ணுவாங்க. அது குடும்பம் மாறுபடும். எல்லாரும் ஒரே மாதிரி இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாய பட்டியல் கிடையாது. தானம் ஏன் செய்யணும்? முன்னோர்கள் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நம்ம தானம் செய்கிறது மூலமாக, தண்ணி வழங்குறது மூலமாக, ஆடை தானம், தேவையானவங்களுக்கு ஏதாவது உதவி, ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி பசிச்சவங்களுக்கு உணவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவியை நம்ம செய்யலாம். ஒரு மனுஷனுக்கு உணவு கொடுக்கும் போது இது நம்மளுடைய முன்னோர்களின் நினைவா மனதார செஞ்சா அந்த ஒரு நாள் நமக்கு ஆன்மீக அனுபவமாக மாறும். கிரகணம் இருப்பதனால தர்ப்பணத்தை நிறுத்தலாமா அப்படின்னு பல குழப்பமாக கேட்குறாங்க. ஆகஸ்ட் 12 பகல் நேரத்தில் ஆடி அமாவாசை வழிபாடு செய்ய நினைக்கிறவங்களுக்கு இரவு நேரத்தில் இந்தியாவில் தெரியாத ஒரு சூரிய கிரகணத்துக்கு பகல் நேரம் முன்னோர் வழிபாட்டை கட்டாயமாக நிறுத்தணும் அப்படிங்கிற விதியை சொல்ல முடியாது. இந்தியாவில் கிரகணம் தெரியாததுனால சில பஞ்சாங்க மரபுகள் சூதக காலம் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட மடம், ஆலயம் அல்லது குடும்பம் வேறொரு மரபை பின்பற்றினால் அந்த மரபை மதிக்கணும். மிக சரியான பதில் என்ன சொன்னா, ஆகஸ்ட் 12 பகல் நேரத்தில் ஆடி அமாவாசைக்குரிய முன்னோர் வழிபாட்டை செய்வது பொதுவாக தடைப்பட்டதாக கருதப்படலை. உங்களுடைய குடும்ப மரபுபடி என்ன வேறுபட்டு இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. கோயில்கள் மூடப்படுமா? கிரகணம் இந்தியாவில் தெரியாததுனால கிரகணத்தோடு நாடு முழுவதும் கோயில்கள் கட்டாயமாக மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. எல்லா கோயில்களும் மூடப்படுமா அன்னைக்கு அப்படிங்கிறதும் நமக்கு கரெக்டான விஷயங்கள் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட கோயிலுக்கு போகணும்னு நினச்சா அந்த கோயிலுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு நீங்கள் செய்கிறது நல்லது. கிரகண நேரத்தில் என்ன பண்ணலாம்? மந்திர ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இறை நாமம் பண்ணலாம், கடவுளுடைய ஆன்மீக புக்கை படிக்கலாம், அமைதியாக பிரார்த்தனை பண்ணலாம், மன அமைதி கிடைக்கும். நீங்கள் அந்த கிரகண டைமில் ஒரு முறை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அது 1 கோடி தடவை நீங்கள் இறைவன் கிட்ட கேட்டதுக்கு சமம். கிரகண நேரத்தில் மந்திரம் செஞ்சால் அது பல மடங்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அறிவியல் பூர்வமாக உண்மையா அப்படிங்கிறது தெரியாது. நிலா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சூரிய ஒளியை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மறைக்கக்கூடிய ஒரு இயற்கையான வானியல் நிகழ்வு தான் அறிவியல் ரீதியாக தோஷம் அல்லது தீய சக்தி அப்படின்னு இதை சொல்றதுக்கு எந்த கருத்தும் கிடையாது. 2026 ஆகஸ்ட் 12 நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாததுக்கு காரணம் இந்தியாவில் சூரியன் வானத்தில் இல்லாததுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த விதமான கிரகண தோஷமும் கிடையாது. உங்களுக்கு காலையில் எழுந்து நீராடி குளிச்சு வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு விநாயகரை நினச்சி உங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு அவங்களோட பேர் தெரிஞ்சுதான் சொல்லுங்கள், தெரியாட்டினா பரவாயில்ல. உங்கள் குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து மறைந்த அனைத்து முன்னோர்களுக்கும் எங்கள் வணக்கம் என மனதார பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் குடும்ப முறைப்படி தர்ப்பணம் பண்ணுங்க. முடிஞ்சால் உணவு படையல் வைங்க, காகத்துக்கு சாப்பாடு கொடுங்க, பசிச்ச ஒருத்தருக்கு உணவு கொடுங்க, என்ற அளவு தானம் செய்யுங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா கூடி முன்னோர்களை நினைவு கூறுங்க. வெளியே போய் தர்ப்பணம் செய்ய நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்சால் அதுக்கான தர்ப்பணம் செய்யுங்க. ஆன்மீக வழிபாட்டில் உடல் நலமும் பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒருபோதும் புறக்கணிச்சிடாதீங்க. ஆடி அமாவாசை நாளில் வீட்டில் சண்டை போடாதீங்க,
தேவையற்ற பயத்தை உருவாக்காதீங்க. தர்ப்பணம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, ஆபத்து வரும்னு பயமுறுத்தாதீங்க. கிரகணம் இந்தியாவில் தெரியாட்டாலும் கண்டிப்பாக தீய விளைவு ஏற்படும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. புனித நீராடல் என்ற பெயரில் ஆபத்தான நீர்நிலைகளுக்கு செல்லாதீங்க. சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. இந்தியாவில் கிரகணம் தெரியாது அப்படின்னாலும் கிரகணம் தெரியும் நாடுகளில் பாதுகாப்பான சூரிய கண்ணாடி அல்லது முறையான சூரிய கண்காணிப்பு உபகரணம் இல்லாமல் சூரியனை நேரடியாக பார்க்கறது கண்களுக்கு ஆபத்தானது. இந்த ஆடி அமாவாசையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நம் முன்னோர்கள் நம்மை நினைத்து எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பார்கள். ஒரு தந்தை தன் குழந்தைக்காக எவ்வளவு உழைத்திருப்பார். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக எவற்றையெல்லாம் விட்டு கொடுத்திருப்பார். தாத்தா தனது பேர குழந்தைகளுக்காக என்னவெல்லாம் கனவு கண்டிருப்பார். அவர்களில் பலர் இன்று நம்மோட இல்லை. ஆனால் அவங்க விட்டு சென்ற வாழ்க்கை முறை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம். ஆடி அமாவாசை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி, முன்னோர்களை மறந்துடாத. அவங்கள அவங்களுடைய நல்ல கேரக்டரை அவங்களுடைய உழைப்பை அவங்க செஞ்ச நல்லதை அவங்க செஞ்ச பெயரில் இருக்கக்கூடிய நல்ல செயலை பசியானவருக்கு உணவு கொடு, ஒரு ஏழை குழந்தைக்கு உதவி செய்யி, ஒரு மரம் நட்டு, உயிருள்ள செடிக்கு தண்ணீர் கொடு, ஒரு உயிருக்கு தண்ணீர் கொடு. அதுவும் ஒரு அழகான முன்னோர் நினைவு நாள வழிபாடு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நாம நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் ஆன்மீக தகவல்ல.